ஃபர்ஸ்ட்ல நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மோடியோடைய அஸ்தம காலத்தின் துவக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது பார்ட் 1 நம்ம போட்டோம் நேற்று. அதை விட டீட்டெயிலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது, எப்படி மோடியோடைய சாம்ராஜ்யம் அஸ்தமனமாக போகுது அப்படின்றத அடுத்த டீட்டெயிலாக நான் பார்க்க போகிறோம். இதில் இப்போ ட்ரம்ப் ஜெயித்த உடனே ஒரு 2-3 நாட்களில் மிக கொடூரமான ஒரு பேச்சை பேசியிருக்காரு. இதுவரைக்கும் அமெரிக்க வரலாற்றிலேயே, அமெரிக்க அதிபர்கள் வரலாற்றிலேயே இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படாத விஷயங்களை ஓப்பனாக அடித்து பேசியிருக்காரு. இது ட்ரம்ப் உயிருக்கே ஆபத்தான விஷயம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இதை ட்ரம்ப் ஜெயித்த உடனே அவர் உயிருக்கு இப்போது மட்டுமல்ல அதிபராக வந்தாலும் அவருக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா இன்னும் அவருக்கு ஆபத்தை அதிகரித்திருக்கிறது. ஸோ இதுக்கு அதானிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதானி ஒழிகிறதுக்கு மோடியோடைய சாம்ராஜ்யம் ஆவதின் துவக்கத்திற்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் டீப்பாக பார்க்கணும், ரொம்ப கவனித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். எண்டு வரைக்கும் நான் எல்லாமே ஆவண ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். அதற்கான ஆதாரத்தையும் நான் அதில் வெளியிடுறேன். சரிங்களா? இப்போ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அதானியை ஒழிக்க போகிறாங்க, எப்படி அதானி உள்ளே போனார், இந்த கம்பெனி ஆரம்பித்து இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இதில் என்னென்னா மோடியோட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சரி, குஜராத்திகளோட இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் உள்ள டாப் பணக்காரர்களை ஒருவராக குஜராத்தி வர வேண்டும். இதுதான் அவர்களோட செயல்பாடு, அவர்களுடைய செயல் திட்டம். இந்த செயல் திட்டத்தை நோக்கி தான் 2வது முறை வெற்றி பெற்ற உடனே இந்த அரசாங்கம் போய்கொண்டிருக்கிறது. இதற்கும் பிராமணர்களுக்கு உடன்பாடே கிடையாது. இதோட வெளிப்பாடை நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர்களுக்கு உடன்பாடு இல்லைன்றதை சுப்பிரமணிய சாமியோட ட்வீட்லேயும் சுப்பிரமணிய சாமியோட பேச்சிலையும் தெரிஞ்சுக்கணும். சுப்பிரமணிய சாமி ஏன் மோடியை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த ஆர்எஸ்எஸ் வளர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட இந்த பாஜகவை வைத்து குஜராத்திகள் அதை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி அந்த செட்டப் இவ்வளோ நாள் ஆர்எஸ்எஸ் இந்த 50 வருஷம் 70 வருஷமாக இந்தியாவில் செய்த பல்வேறு விஷயங்கள் அடித்தளம் அமைத்து இவ்வளோ கட்டமைப்பை ஏற்படுத்தி எல்லாம் வைத்ததை, அந்த அறுவடையை குஜராத்திகள் அறுவடை செய்கிறார்கள், அந்த விவசாயத்தை. அப்படின்றது தான் பிராமணர்களுடைய மிகப்பெரிய ஒரு கோபம். அதோட வெளிப்பாடு தான் நீ அப்பப்போ சுப்பிரமணிய சாமிகிட்டேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் வாராக இருக்குது. அதாவது என்னென்னா, இந்தியாவை இந்துக்கள் கான நாடு என்ற பெயரில் கைப்பற்றி அதை வைத்து இந்தியாவில் உள்ள வளங்களையும் சக்திகளையும் நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. இதற்காக தான் ஆர்எஸ்எஸ் 50-70 வருடங்களாக பாடுபடுது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவு நேரடியாக பிராமண மக்களை களத்தில் இறக்கி அவர்களை தலைமை பொறுப்பில் வைத்து சம்பாதிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஒரு நபரை வைத்து, பொம்மையாக வைத்து, அவரை வைத்து பொருள் ஈட்டணும், அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்தை நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு பப்பட்டாக வைத்து செய்யப்படணும் அப்படின்றதுக்காக தான் மோடியை கொண்டு உள்ளே இறக்கி விட்டாங்க. சரிங்களா? ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மெதுவாக அது வரைக்கும் அமைதியாக இருந்து விட்டு உலகத்தின் பணக்காரர்களாக, இப்போ நான் சொல்கிறேன் ஒரு 10 பேர், இவர்கள் தான் டாப் 10 பணக்காரர்கள் உலகத்தில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலான் மஸ்க் முதலிடத்தில் இருக்கார், டெஸ்லாவோட ஓனர். இப்போது சரி, ஒரு காலத்தில் பில்கேட்ஸ் இருந்தார் இல்லையா? ஸோ இவர்களெல்லாம் நான் இந்த 10 பேர் வாசிக்கிறேன். இதில் 7 பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூதர்களாக தான் இருப்பாங்க. உலகத்தின் டாப் 10 பணக்காரர்களில் 7 பேர் யூதர்கள். தப்பித்தவறி 2-3 பேர் வந்துட்டாங்கன்னா அவர்கள் அமெரிக்கர்களாக தான் இருப்பாங்க, வேறு நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா டெஸ்லா நிறுவனத்தோடைய அதிபர் எலான் மஸ்க் தான் நம்பர் 1. அவர் தான் இப்போ ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுறாரு. நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும், கரெக்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2வது இருக்கக்கூட லாரி எலிசன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் அப்படின்னு ஆரக்கிள் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஓனர் தான் லாரி எலிசன். இவர் 2வது இடத்துல இருக்கான். அப்போ ஜெஃப் அமேசானோட ஓனர் 3வது இடத்துல இருக்காப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க் ஜூகர்ஸ்பர்க், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ்புக்கோடது மெட்டாவோட ஓனரு. ஸோ இவர் 4வது இடத்துல இருக்கார். இப்படி வரிசையாக டாப் 10ல் பார்த்தீங்கன்னா 10வது இருக்கிறது சர்ஜி பிரின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளோட ஃபவுண்டர். அதுக்கு முன்னாடி இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் யூதர் இல்லாத ஒரு மனிதர். யாருன்னா 9வது இடத்துல இருக்கிறவர் உங்களுக்கு எல்லாம் வாரன் பஃபட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் 9வது இடத்துல இருக்கார். ஸோ இந்த 10 பேரில் சர்ஜி பிரின்னு, மார்க்கு, ஜெஃப் அமேசானோட ஓனரு, லாரி எல்லிசன் ஆரக்கிளோட ஓனரு, இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா யூதர்கள். ஸோ உலகத்தின் டாப் 10 பணக்காரர்களில் 7 பேர் 8 பேர் யூதர்களாக தான் இருப்பாங்க. இது நேரடியாக எல்லாருக்கும் தெரிந்த
ஆட்கள். அதே மாதிரி இது டீப் ஸ்டேட்ஸ் அப்படின்வாங்க. டீப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அதுதான் இலுமினாட்டி நம்ம ஊரில் சொல்லிட்டு தர்றாங்கல்ல, இதுதான் டீப் ஸ்டேட்ஸ். இவர்கள் வந்து மறைமுகமாக உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள். குறிப்பாக அமெரிக்காவையும் சரி அமெரிக்க அதிபரையும் சரி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் மறைமுகமாக யாருன்னா இந்த டீப் ஸ்டேட்ஸை சேர்ந்த சிலர். ஓப்பனாக தெரிகிறது இதெல்லாம் யார்? பில்கேட்ஸு, ஜெஃப் மார்க் ஜூகஸ்பர்க், ஜெரி பிரின்னு, லாரி எல்லிசன், இவங்கெல்லாம் ஓப்பனாக அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் இந்த வாரில் தான் யூதர்கள் நான் யூதர்கள் வாரில் தான் அடித்து பிடிச்சி யார் வராருன்னா மேலே நம்பர் 1 பணக்காரனா யூதர்களை தாண்டி யாருன்னா டெஸ்லாவுடைய தலைவன் வந்துடுறாப்புல. வந்த உடனே என்னென்னா இவர் தான் வந்து அங்கே உள்ள பாரம்பரிய இங்கே அமெரிக்காவில் பாரம்பரிய அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அந்த அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த பூர்வகுடி அப்படின்னு தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய யார்? நம்ம ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணார். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து இந்த யூத தொழிலதிபர்கள் எல்லாமே இவரை சப்போர்ட் பண்ணார். யாருன்னா இப்போது இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபரான பைடன் சப்போர்ட்டர்ஸ். சரியா? பைடன் யார் அப்படின்னா இதில் பிறந்தவர், யூத தேசமான இஸ்ரேலில் பிறந்தவர். இதுதான் கணக்கு. இந்த கணக்கு இந்த மோதல் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இடைச்சொருகளாக இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மோடி அன்கோ குஜராத்திகள் என்ன நினைக்கிறா உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு பணக்காரனாக இருக்க யூதனோட எப்படியா டையை போட்டு அவனுக்கு நட்பு ரீதியிலே இருந்து கொண்டு அவர்களுடைய ஒட்டி உறவாடி நம்முடைய குஜராத்திகள் இந்த டாப் 10க்குள்ளே ஒருத்தரை முதல்ல கொண்டு வர்றது. அதற்கப்புறம் இந்த டாப் 25க்குள்ளே இந்திய தொழிலதிபர்கள் பவுடர் அடித்து இந்தியாவை சேர்ந்தவர்கள் டாப் 25 இருக்காங்க, 10 இருக்கணுன்னே நம்ம சில்லறை செதற விடுவோம் இல்லையா? நம்ம இந்தியர்கள் வந்துட்டாங்க. இந்த 10 பேர் டாப் லிஸ்ட்டில் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். 25 பேர் டாப் பணக்காரர்களில் அந்த டாப் 25ல் வந்த ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்ட மோடிஜியால் கொண்டு வரப்பட்ட ஒரே ஆள் யார் அப்படின்னா இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அதானி. சரியா? இப்போ இந்த 25 பேரில் டாப் 20ல் 19வது இடத்துல அதானி இருக்கார். சரியா? 17வது இடத்துல யார் இருக்காருன்னா முன்னாள் உலக பணக்காரர்கள்னு பில்கேட்ஸ் இருக்கார். ஸோ பில்கேட்ஸை ஒட்டி இருக்கார். ஆனால் 19வது இடத்துல இருக்கார். டாப் 20ல் மோடி நினைத்ததை சாதித்து விட்டார். டாப் 10க்குள்ளே கொண்டு வந்து அவங்க சரிச்சு விட்டு இப்போ 19ல் வச்சுருக்காங்க. இன்னும் சரிச்சு விட்டு 25 கீழே கொண்டு வந்துடுவாங்க. சரியா? இப்போ இவர்களுடைய லட்சிய கனவை நோக்கி இவர்கள் போகிறாங்க. யார்? இந்த மோடி அண்ட் கம்பெனி குஜராத்திகள் போகிறாங்க. போகும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ குஜராத்தியை வளர்த்து விடணும்னா மித்த தொழிலதிபரை பூரா காலி பண்ணல, இந்தியாவில் உள்ள எல்லா தொழிலதிபரையும் காலி பண்ணிவிட்டு கொண்டு போகும்போது இது அவனுக்கு தெரியாமல் இருக்குமா? உலகத்தை ஆட்டி படைத்து 300-400 வருடங்களாக உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆட்டி படைக்கக்கூடிய இந்த யூத சமூகம் என்ன பண்ணுதுன்னா கண்டுபிடிக்காமல் இருக்குமா? இல்லை சிஏஏ கண்டுபிடிக்காமல் இருக்குமா? சிஏஏ அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ இதை நான் சொல்லலை. இதை வந்து முதல்ல தமிழ் மீடியாவில் ஓப்பன் பண்ணி அமெரிக்க அரசாங்கமே அமெரிக்க ஜனாதிபதியை கட்டுப்பாட்டில் அமெரிக்க அரசாங்கம் கிடையாதுன்னு சொன்ன முதல் நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதற்கான ஆதாரத்தை தான் இப்போ நான் போட போகிறேன். அந்த ஆதாரத்தை மட்டும் பார்த்துருக்கேன் சேதாரம் இல்லாமல். ஏன்னா உலகத்தின் அமெரிக்க அதிபர் யாருமே சொல்லாததை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் இல்லையா, அமெரிக்க அதிபர் கட்டுப்பாட்டிலே அமெரிக்கா கிடையாதுன்னு. அதை இப்போதைய அதிபரே ஒத்துக்கிறாரு. அதை நீங்கள் பாருங்கள். நான் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்றத என்னுடைய பழைய வீடியோவில் எடுத்து பாருங்கள். 1 வருஷத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி நான் பேசியிருப்பேன். அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்க அரசு அதிபர் கட்டுப்பாட்டில் கிடையாது அப்படின்றத. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்ப் பேசுகிறத ஆவேசமாக பேசுகிறத கேட்டுங்க. Dismantle the deep state and reclaim our democracy from Washington corruption once and for all. And corruption it is. First, I will immediately reissue my 2020 executive order restoring the president's authority to remove rogue bureaucrats, and I will wield that power very aggressively. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா டீப் ஸ்டேட்ஸை பற்றி முதல் முறையாக பேசியிருக்கிறார் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப். வேறு எந்த அதிபரும் இதுக்கு முன்னாடி பேசினதில்லை. டீப் ஸ்டேட் அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய இலுமினாட்டிகள். குறிப்பாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத தொழிலதிபர்கள், உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியவர்கள். இவர்களை ஒழித்து கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. யாருமே இந்த துணிச்சல் யாருக்குமே வந்ததில்லை இதுக்கு முன்னாடி வரைக்கும். என்ன சொல்கிறாருன்னா இவர்கள் கரப்ஷனை வந்து உள்ளே பூத்தி வச்சுட்டு இந்த அமெரிக்க அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிறார், இவர்களை ஒழித்தே தீர்வுன்றார். என்ன அதை எப்படி மறைமுகமாக சொல்கிறாருன்னா ரோக்ன்றார். ரோக் பியூரோக்ராட்ஸ் அப்படின்னு. பியூரோக்ராட்ஸ்னால் அதிகார வர்க்கம். அவன் வந்து பயங்கர ரோக்குன்றார். இந்த ரோக் அதிகார வர்க்கத்தை அடியோட நீக்குவேன்றாரு. பாயிண்ட் நம்பர் 1. இப்போ நீங்கள் கேட்டது பாயிண்ட் நம்பர் 2 கேட்டுருங்க, அதை நான் சொல்கிறேன். Second, we will clean out all of the corrupt actors in our national security and intelligence apparatus, and there are plenty of them.
The departments and agencies that have been weaponized will be completely overhauled so that faceless bureaucrats will never again be able to target and persecute conservatives, Christians, or the left's political enemies, which they're doing now at a level that nobody can believe even possible. கரப்ட் ஆக்டிவிட்டீஸு தேசிய பாதுகாப்புலேயும் தேசிய செக்யூரிட்டி மீன்ஸ் தேசிய பாதுகாப்புலேயும் வந்து ஊடுருவிட்டாங்க. இதையும் நான் அடியோட ஒழிப்பேன்னு சொல்லி பாயிண்ட் நம்பர் 2 ஆவேசமாக பேசுகிறார். பாயிண்ட் நம்பர் 3 என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். Third, we will totally reform FISA courts, which are so corrupt that the judges seemingly do not care when they are lied to in warrant applications. So many judges have seen so many applications that they know were wrong, or at least they must have known. They do nothing about it. They're lied to. இதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது ஜட்ஜுகளை பற்றி கிழிச்சு தொங்க விடுறாரு. எப்படின்னா, நீதிபதிகள் பொய் புரட்டு பித்தலாட்டத்தோடு இருக்காங்க. இவர்கள் பெரும்பாலானவர்கள் இப்படி இருக்கிறாங்க. பொய்யையும் புனை சுருட்டையும் வைத்து தீர்ப்பு சொல்கிறது, பொய்யை திரித்து சொல்கிறது, பொய்யை வந்து இது பண்ணுற மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. இவர்களை பூராத்தையும் அடியோடு நீக்குவேன் அப்படின்றாரு. கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக, அதாவது ஏஜென்சின்னு அவர் சொல்கிறது என்னென்னா, சிஏஏ போன்ற FBI போன்ற அங்கே உள்ள உளவு அமைப்புகளுக்குள்ள ஆயுதத்தை பயன்படுத்தி எதிரிகளை ஒழிக்கக்கூடிய ஊடுருவல்காரர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். அவர்கள் பொறுக்கி எடுத்து அழிக்கப்படுவார்கள் அப்படின்றார். இப்படிலாம் ஒரு அமெரிக்க அதிபர் பேசுகிறது இதுதான் முதல் முறை. அதுக்காக தான் நான் ஆதாரத்துக்காக தான் அவரோட ஸ்பீச்சே நான் போடுறேன். ஸோ அப்போ வந்து உள்ளுக்குள்ளே இவர்கள் அமெரிக்க அதிபர் கட்டுப்பாட்டில் அமெரிக்கா இல்லைன்றது இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ 4வது ஒன்று சொல்கிறாரு, அதை மட்டும் கேட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். Fourth, to expose the hoaxes and abuses of power that have been tearing our country apart, we will establish a Truth and Reconciliation Commission to declassify and publish all documents on deep state spying, censorship and corruption. இந்த டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய இலுமினாட்டிகளுக்கு அரசோட டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுக்கறது, உள்ளுக்கு அரசாங்கத்துக்குள்ளே அதிகாரிகளாக இருந்து கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவர்களை வைத்து பேரலல் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு உதவுறவர்கள் கண்டேன்னா அவனை பூராத்தையும் அடியோட ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. And there are plenty of them. Fifth, we will launch a major crackdown on government leakers who collude with the fake news to deliberately weave false narratives and to subvert our government and our democracy. என்ன சொல்கிறாருன்னா, அரசு டாக்குமெண்ட் எடுக்கிறது, ஃபேக் நியூஸை பரப்பி விடுறது, ஏன்னா அதே மாதிரி இந்த மாதிரி அரசு டாக்குமெண்ட்டை வெளியிடுறது, மறைமுகமாக காசை வாங்கிட்டு கரப்ஷனோட இவர்களெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டார். இப்படி ஆவேசமாக பேசியிருக்க காரணம் என்னென்னா, இவ்வளவு நாள் இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருப்பது டீப் ஸ்டேட்டு தான் அப்படின்றத ஒரு அதிபரே, அதாவது அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருப்பவரே ஓப்பனாக ஒத்துக்கிறார். சரியா? இதைத்தான் நாம் வந்து முன்னாடி நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் போட்டிருந்தோம். நீங்கள் வந்து ஒரு 7-8 மாதத்திற்கு முன்பு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட ஏதாவது ஜீவா டுடேயில் நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். அந்த டீப் ஸ்டேட்ஸை பற்றியும் அமெரிக்க அதிபர் கட்டுப்பாட்டில் அமெரிக்க அரசு இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் நம்ம இஸ்ரேல் விவகாரங்கள் பேசும்போதெல்லாம் சொல்லியிருப்போம். ஏன்னா அமெரிக்க அரசாங்கம் பைடன் நினச்சாலும் இஸ்ரேலுக்கு தரக்கூடிய ஆயுதங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அது டீப் ஸ்டேட்ஸோட கண்ட்ரோலில் அவங்க கொடுக்க சொன்னால் கொடுத்து தான், இல்லைன்னா பைடனை காலி பண்ணிடுவாங்க, இல்லை கவுத்திடுவாங்கன்னு நம்ம பல முறை பேசியிருக்கோம். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தவங்களும் என்னோடய ஸ்பீச்சை ரெகுலராக கேட்டவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க அரசே வந்து இவர்கள் கட்டுப்பாட்டில் வைக்கும்போது அதே மாதிரி அதற்கு 2ஆம் இடத்தில் நாம் வந்துவிட வேண்டும் என்று தான் இந்த குஜராத்திகளை வளர்த்தெடுப்பதற்கு குஜராத் லாபி வேலை பார்த்துச்சு அப்படின்றது இந்தியர்களுக்கு பெரும்பாலும் தெரியாது. ஆனால் வந்து இதே வந்து சிஐஏ கண்டுபிடிச்சிருச்சு ஏற்கனவே. இன்றைக்கி நேரத்தில் 2017-18 இவர்கள் இந்த பிளானை நோட்டி தான் போகிறாங்க அப்படின்ட்டு. உடனே அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்போ மோடி வந்து எல்லா இடத்துக்கும் பயணம் போனார் இல்லையா, பல நாடுகளுக்கு போனார் அப்படின்னா, பல நாடுகளை சுற்றி பார்க்கவோ இல்லை ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தவே இல்லை. ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. இந்த உலகத்தில் 248 நாடுகள் இருக்குது, 150 நாடுகள் இருக்குன்னா இந்த நாடுகள் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன வளங்கள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா உள்ளே போயிருக்கான், எங்கெங்கெல்லாம் ஃப்ரெஞ்சு உள்ளே போயிருக்கான், டச்சு உள்ளே போயிருக்கான், எவ்வளோலாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்க லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ்காரனும் ஃப்ரெஞ்சுக்காரனும் டச்சுக்காரனும் பண்ணியிருக்காங்க. அதுபோக எச்சங்கள் இருக்குல்ல, மீதி இருக்கிறது பல ஆயிரம் கோடிகள் தேரும். அந்த இடத்துக்கெலாம் நம்ம வந்து ஒரு அரசு முறை பயணமாக போய் அவர்களோட ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த நாடுகளோட, ஆப்பிரிக்க நாடுகள் சரி, ஸ்ரீலங்கா சரி, இந்த மாதிரி சிறு சிறு தீவு நாடுகள் சரி, எல்லாத்துலேயும் போய் டையப்பு போட்டு அங்கே அதானி கம்பெனிக்கு வந்து ஆர்டர் எடுத்து கொடுத்து
ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து அதை லட்ச கோடிகளை ஆக்கி அதை வைத்து உயர்ந்து இந்தியா வேர்ல்டு டாப் 10க்குள்ளே வந்துடலாம். அப்போ இந்திய வளங்களையும் சுரண்டி அதானி கையில் கொடுத்து இந்திய வங்கியில் இருக்க பணம் எல்லாத்தையும் கொடுத்து அதானிகிட்ட இவ்வளோ காசு இருக்குன்ற மாதிரி காமிச்சு தான் கொண்டு போய் டாப் 10ல் கொண்டு போனாங்க, அவர் சரித்து விட்டார்கள். ஸோ அந்த வகையில் என்ன பண்ணால் சின்ன சின்ன நாடை அடிச்சுக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அமெரிக்கா மேலேயே கை வச்ச உடனே அவன் பார்த்து ஏற்கனவே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தான், பார்த்துட்டு இருந்தோடனே பைடன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா 2020லேருந்து 2023 வரைக்கும் இவங்க இந்த ஊழல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது வரைக்கும் விட்டுட்டு அந்த நாட்டில் லிஸ்டிங்லேயும் அதாவது என்னென்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே இவர்கள் நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்து விட்டு எவ்வளோ வசூல் பண்ணுறான்னு பார்த்து மொத்தமாக அவங்கள பிடுங்கிட்டு துரத்தி விட்டுடலாம் அப்படின்றது தான் இப்போது நடந்திருக்கிறது. எனவே மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணி நான் பார்ட் 3ல் இந்தியர்கள் எப்படி வெளிநாட்டு இந்தியர்கள் நாசமாக போகிறான்றதை பற்றி நான் சொல்கிறேன், எதனால் நாசமாக போகிறான்றது. இந்த பார்ட் 2 இதோடு முடிச்சுக்குவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி உலகம் முழுவதும் யூதர்கள், குறிப்பாக உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய அமெரிக்காவை ஆட்டி படைக்கக்கூடிய யூதர்கள், ஏன்னா டீப் ஸ்டேட்ஸு, அதாவது இந்த இலுமினாட்டின்னா தான் உங்களுக்கு புரியும், இலுமினாட்டிகள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் அந்த அரசாங்கம் நிற்குது. அந்த அரசாங்கத்துக்குள்ளேயே இந்த ஆட்டிடலாம், அவர்கள் நம்பர் 1 இருக்கட்டும், நம்ம குஜராத்திகள் யூதர்களுக்கு அடுத்து நம்பர் 2 இருக்கட்டும்ன்றதுனால தான் மிகுந்த பிரியத்துடன் பாசத்துடன் இறங்கி போய் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இஸ்ரேலோட மிகப்பெரிய உறவு வைத்திருப்பதையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிஜேபி அரசாங்கம் இல்லை, மோடிஜியோட அரசாங்கம். எனவே இதை கண்டுபிடித்து விட்டு தான் இவர்கள் சரிக்க தொடங்கி விட்டார்கள். அடித்து துரத்தி விட வேண்டும் அதானியை என்று தீவிரமாக களத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ அதானியை ஒழித்து விட்டால் மோடிஜியை ஒழித்த மாதிரி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்குது. எனவே அதானியை சரிப்பதற்கு எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு துணையாக அவர்களுக்கு கைக்கூலியாக எப்போதுமே செயல்பட்டு கொண்டிருக்கும் சுப்பிரமணிய சாமி போன்றவர்களும் மோடியை எதிர்த்து லாபி பண்ணிக்கிட்டு இங்கே உள்ள பிராமணர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க, பிராமணர்னால் எல்லா பிராமணர் சகோதரர்களையும் என்ன சொல்லலை, குறிப்பாக பிராமணிய சகோதரர்கள் இருக்காங்கள்ல, இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வளர்த்து வச்சு நம்ம பேஸ் போட்டு ஆர்எஸ்எஸ்ஸை பயன்படுத்தி குஜராத்திகள் மேலே போய் நம்ம மேலே முதுகு மேலே ஏறி சவாரி தலை மேலே ஏறி உட்காந்து யூதரோட கை கொடுக்குறேன்னு பார்க்குறான். இவனை அப்படியே சரிச்சு விட்டுறணும்னு சொல்லி தான் அதற்கான வேலையை பார்த்துட்ருக்காரு. அதற்கான ஆதாரம் தான் இப்போ நம்ம போடுறோம். இப்போ ஏற்கனவே இது பற்றிய டீட்டெயில்ஸ் ஏற்கனவே கொடுத்து தான் சுவிஸ் வங்கியில் இருந்த அப்போது என்னென்னா அமெரிக்க எலெக்ஷனில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவோர் பிஸியாக இருந்ததுனால இந்த விஷயம் பெருசாக வெளியில் வரல. ஏற்கனவே 2021 என்னென்னா சுவிஸ் வங்கியில் போட்ட பணத்தை ஆட்டையை போட்டாங்க. யார்? ஆயிரக்கணக்கான கோடிகள் யாரோட அதானி நிறுவனத்தோட முடக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த காசு திருப்பி வராது. இந்த யூரோப்பியன்ஸு G7 வேலையே என்ன அப்படின்னா, ஏமாற்றி என்கிட்ட பணத்தை போடு, நான் திருப்பி தரேன், அப்படி தரேன், இப்படி தரேன்னு சொல்லி பணத்தை இப்போ வளரும் நாடுகள்கிட்ட இருந்து தொழிலதிபர்கள்ட்ட இருந்து பணத்தை போட வச்சு அந்த ஊழல்வாதிகளான அரசியல்வாதிகள் பணத்தை சுவிஸில் போட வச்சு அந்த பணத்தை ஆட்டையை போட்டுருவான், நீ ஆகிறத பார்த்துக்கன்னு. அப்படி தான் அதானி காசையை ஆட்டையை போட்டான். ஏற்கனவே 2021 அதானி காசை ஆட்டையை போட துவங்கி விட்டார்கள். இப்போ அமெரிக்கா 25,000 கோடி வசூல் பண்ணி வச்சுருக்கதே 20,000 கோடி வரைக்கும் ஆட்டையை போட்டு துரத்தி விட்ருவாங்க, கேஸ் ஈஸின்னு சொல்லி. அதானியை பிடிக்க மாட்டாங்க. அதானி மேலே கேஸை போட்டு அதானியை டைட் பண்ணி மிரட்டி மாமூல் வாங்கி அந்த காசை பிடிங்கிட்டு அதானி நிறுவனத்தை துரத்தி விடுவார்கள். இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்தியாவிலேருந்து நம்ம பேங்க் பணத்தெல்லாம் அள்ளி மோடிஜி கொடுக்க சொன்னார்ல, இந்த காசெல்லாம் போயிடும். இதற்காகத்தான் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. நீங்கள் பழைய இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நான் பேசியிருப்பேன், சிலரும் பேசியிருக்கக்கூடும். அதாவது வங்கியில் நீங்கள் 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா, பழைய கவர்மெண்ட் இருக்க வரைக்கும், அதாவது மோடி கவர்மெண்ட் வர வரைக்கும் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு வட்டியோட ஒரு மினிமம் வட்டியோட பணத்தை அரசு வங்கிகள் கொடுத்து விடுன்றுச்சு. இவங்க என்ன சட்டத்தை மாற்றிட்டாங்க அப்படின்னா, நீ 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணேன்னா சப்போஸ் அந்த வங்கி வேறு ட்ரேடிங்லலாம் ஈடுபடும். அப்படி ஈடுபட்டு அதில் நஷ்டமாயிருச்சு அப்படின்னா மினிமம் உனக்கு 3 லட்சம் தான் தரும், நீ போட்ட 10 லட்சத்தை தராதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. இது 99% பேருக்கு தெரியாது. ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கவனுக்கு, கவர்மெண்ட் பேங்க்கில் போட்டிருக்கவர்களுக்கு இந்த சட்டம் குறித்து தெரியாது. இப்படி ஒரு சட்டத்தை போட்டு மோடி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கி வைத்திருக்கிறது. எனவே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 10 லட்சம் 15 லட்சம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த காசெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்கள்ல, இவங்க ட்ரேடிங்கில் போட்டு இழந்தான்ல, அதில் உங்களுக்கு பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுன்னா அதில் ஷேர் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பான். உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் பணத்தை வச்சு சூதாடி இப்போ எல்லாம் இந்த அதானி கம்பெனிக்கு வட்டி கொடுத்தா எல்லாம் போச்சு. அதானி கம்பெனி போச்சுன்னா என்ன ஆகுனா, 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கோன்னு வைங்களேன், 5 லட்ச ரூபா 10 வருஷத்துக்கு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருக்கோம்னா அதில் 1 லட்சம் தான் திருப்பி தருவான்.
மீதி தரமாட்டான். ஏன்னா சட்டத்தையே மாற்றிட்டாங்க, ஆர்பிஐயும் கேள்வி கேட்காது. இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி தான் ஆப்பு வரப்போகுது. டெபாசிட் போட்டிருந்தவங்களுக்கு ஆப்பு வரப்போகுது. இது யார் பாதிக்கப்பட போகிறார் அப்படின்னா, இந்துக்கள் சங்கின்னு ஓட்டு போட்டான் பாருங்கள், அந்த சங்கிகள் தான் இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போடுவார்கள். அந்த சங்கி சகோதரர்கள் தான் மாட்ட போகிறாங்க. இது எல்லாமே பின்னாடி பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆக போகுது. இதில் வேறு என்னென்னலாம் பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லி நம்ம பார்ட் 3ல் பார்க்குவோம். இந்திய மக்கள் எப்படிலாம் இந்த அதானி கம்பெனி ஒழிஞ்சதுனால நீங்கள் வீட்டில் தூங்கிட முடியாது, நீங்கள் எப்படிலாம் பாதிக்கப்பட போகிறீங்க அப்படின்றத பற்றியும், அமெரிக்காவில் அமைதியாக ஒரு நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த வழக்கன்ஸும் சரி தான், தமிழை அதில் ஈடுபட மாட்டான். இப்போ அமெரிக்காவில் இருக்க தமிழன் ஷேருக்குள்ளே போக மாட்டான். குஜராத்தியும் ராஜஸ்தானியும் மராத்தியும் எந்த அளவுக்கு அமெரிக்காவில் இருக்க பாதிக்கப்பட போகிறான்றதை அடுத்த எபிசோடில் டீட்டெயிலாக பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.